partner in UAE. 29 வருடங்களுக்கும் மேல் அதிகமான வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். லைவ் அக்கவுண்ட், ஃப்ரீ செமினார் மற்றும் ஃப்ரீ டெமோ அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண லாக் ஆன் பண்ணுங்க orientfinance.com or call 048713200. Orient Finance, licensed and regulated by Securities and Commodities Authority. Very good morning, sir. Good morning, Rose. Yes, sir. Any kind of update, please? Yeah. Salam Dubai. This is Martin West. Dubai Limited Rose. Now, mutual funds ultra rich. Ultra rich எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 47% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? 47%. இது என்ன தெரியுதுன்னா, அல்ட்ரா ரிச் டோன்ட் வாண்ட் பாசிவ் ஃபண்ட். நிறைய பேர் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பண்றது இல்லை. பிகாஸ் தே ஆர் அல்ட்ரா ரிச், they know they want that money to be invested. எப்படி சொல்றது, ஒரு 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 க்ரோ ஆகிற இல்லை கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒரு அசெட் கிளாஸ்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம தான் இன்னும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி பல முறை சொல்லியிருக்கேன். எங்க போய் சிக்குவோம், ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ண இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகிருக்கும். நம்ம இந்தியாவில இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு புல் மார்க்கெட்ல வேணா நல்லா, ஒரு பேர் மார்க்கெட், ஒரு ஃபிளாட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் வந்து ஒரு சாகரிச்சோம். ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ற ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கான வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து இப்போ அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அல்ட்ரா ரிச் உபர் வெல்த்தின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸை தவிர வேற எங்க யோசிக்கிறது. ஸோ நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் என்னை வந்து மீட் பண்ண வந்த ஒரு நண்பர். என்ன டிஸ்கஷன்னா, அவர் என்ன சொன்னாரு, ஏன் இவ்வளோ சம்பாதி, ஏன் இவ்வளோ பணம் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். நான் கேட்டேன், இங்க இருக்கீங்க ஊருக்கு போயிட்டு சொன்னேன். இல்லை இல்லை சார், அதான் நான் யோசிக்கிறேன், எதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் புரிய வச்சு. பாருங்க, பணம் எதுக்குன்னா, நீங்க நினைச்சுக்கிறீங்க செலவு பண்றதுக்கு, பணம் செலவு பண்றதுக்கோ இல்ல பார்த்து ரசிக்கிறதுக்கோ கிடையாது. பணம் வந்து சில நேரம் பல சிச்சுவேஷன்ல பல மாதிரி பணம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சில நேரங்கள்ல வந்து நமக்கு பிடிக்காத ஒரு மக்கள் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, மணி கிவ்ஸ் தி எபிலிட்டி டு வாக் அவே ஃப்ரம் பீப்புள். சில நேரங்கள்ல சில பேரை வந்து நவந்து போட்டா பணம் இருந்தாலும் நவந்து, இல்லாட்டி அதை அவங்களே நம்ம என்ன பண்ணிக்கணும், விஷம் மாதிரி முழுங்கிக்கணும். சரி, வழி கிடையாது, நம்ம அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும், அவங்க கூட தான் இருந்தாகணும், அவங்க கூட தான் பேசி ஆகணும். அதே மாதிரி பிளேஸ், நம்ம பிடிக்காத இடம், நம்ம இடத்த விட்டு நகர்ந்து போகும். பணம் வேணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும், புரியுதோ நமக்கு ஏதாவது, பிகாஸ் நமக்கு வசதி கிடையாது. எல்லாருமே சிச்சுவேஷன், பீப்புள், பிளேஸ், சிச்சுவேஷன் மூணுமே நமக்கு எல்லா நேரத்தையும் பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்படி பிடிச்ச மாதிரி இல்லாத சமயத்துல நம்ம தைரியமா மூவ் பண்ணி வெளியில போயிடலாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறது நமக்கு பணம் மட்டும்தான். பணம் இருந்தா நமக்கு பிடிக்காத சூழ்நிலை ஏன் நம்ம இங்க இருக்கணும், ஒதுங்கிக்கலாம். அந்த பணம் நம்ம கையில இல்லைன்னா வேற என்ன பண்றது, நம்ம சூழ்நிலையில நம்ம இப்படிதான் இருந்தாகணும், கழிச்சிட்டு தான் இருக்கணும், இதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். மணி வந்து இட் டசன்ட் மீன் வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கோ இல்ல வேற விஷயத்துக்கோ கிடையாது. நம்மளுடைய கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்குமே சில நேரங்கள்ல பணம் அவசியம் தேவைப்படுது. அடுத்தவங்கள்ட்ட பணத்தை காட்டுறதுக்கும் பணம் கிடையவே கிடையாது. நம்மளை கண்ணியமா நடத்திக்கிறதுக்கும் பணம் தேவைப்படும். அதனால இது ஏன் இந்த டாபிக் வந்துச்சுன்னா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட். நம்ம ஆல்வேஸ் டெல்லிங் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்கேம். ரிட்டையர் ஆயிடாது, நம்மளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுது. நம்ம எதுவுமே கிடையாது. வண்டியில பெட்ரோல் இல்லைனா வண்டிக்கு மதிப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. வண்டியில இன்ஜின் இல்லாத வண்டி
ஸ்கிராப். அதான் நம்ம என்னைக்கு நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இங்கே வாப்பா, இங்கே ராஜா மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரும், பிள்ளைங்களே நம்மளை கூப்பிடும், ஏன் நீ கஷ்டப்படுற, நீங்க வந்துரு. அதெல்லாம் செஞ்சிடாது. நம்ம ஓடுற வரைக்கும் தான். குதிரை ரேஸ்ல என்ன நடக்கும் தெரியும் உங்களுக்கு? ஒரு குதிரை வந்து செவரல் க்ரோஸ் குதிரைகளை வாங்குவாங்க. ஒரு நாள் அது கீழே விழும், கால் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. மூஞ்சில ஒரு டவலை போத்துவாங்க, ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் வாட் வி ஆர் ரன்னிங் எ ரேஸ். ஓடிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஓடிட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, வீட்டுக்குள்ளேயே மரியாதை. ஒன்ஸ் எப்ப நம்ம முடங்கி போய் உட்காடுறோமோ அன்னைக்கு வி பிகேம் டிபெண்டா இருக்கும்போது நம்மளை வேற மாதிரி நடத்துவாங்க. அதனால ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் காதுல வாங்கிடாது. யாராவது சொல்லுவாங்க இது போதும், ஊருக்கு வரலாம் போகலாம். உங்களுக்கு எபிலிட்டி இருக்கிற வரைக்கும் ஓடிடுங்க, எனர்ஜி இருக்கிற வரைக்கும் ஓடுங்க. உங்களுக்கா தெரியும்ல போதும் நமக்கு பிசிக்கலா ஒத்துழைக்கல அப்படிங்கும் போது மட்டுமே விட்ரா பண்ணுங்க. மென்டலி அப்ப கூட நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கூட, பிசிக்கலா ஒத்துழைக்காம மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா கூட விடாது. ஸோ தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பேச்சை யாரும் தூக்கிட்டு வந்தாங்கன்னா 2 காதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10 லட்சம். ஸ்மார்ட் இன்வெஸ்ட். Brought to you by Orient Finance, your trusted investment partner in